ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ ரெனோ 10 சீரிஸ் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ ரெனோ 10 ப்ரோ அப்புறம் ஓப்போ ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ் அப்படிங்கிற 2 மாடல் இப்போ ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. இதுக்கான சேல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வர 20ஆம் தேதியிலேருந்து நம்ம ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறாப்புல இருக்கும். இப்போதைக்கு ப்ரீ ஆர்டர் எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த மொபைல்லேருந்து என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா இதோட ஓவரால் திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 79 திக்னஸ் இருக்குது. அதே மாதிரி ஓவரால் வெயிட் கூட பார்த்தீங்க அப்படின்னா 185 கிராம் தான் வெயிட் இருக்குது. ஸோ ஹைட்டில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்லிம்மாகவும் வெயிட்லெஸ்ஸாகவும் தான் இருக்கும். அதுபோக இதோட டிசைன் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இதில் கேமரா சைடு பேக் சைடில் உள்ள கேமரா போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாப்பப் ஆகி வந்திருக்கு. அந்த டிசைன் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அடுத்தபடியாக இதோட டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் 6.7 இன்ச்சஸ்க்கான ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் இதில் 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு கூடவே 240 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. இதில் HDR10 சப்போர்ட் இருக்குது. இது 3D கர்வ்டு அமலான் டிஸ்பிளே கொடுத்துருக்க ஒரு நல்ல விஷயம். இதோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 950 நெட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறது கூட உங்களுக்கு மொபைலில் அந்த பிரைட்னஸ் நல்லாவே இருக்கும். எல்லா கண்டென்ட்டுமே நல்லா பார்க்குறாப்புல இருக்கும். இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 8 கோர் உள்ள குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 778 அப்படிங்கிற ஒரு 5G ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மொபைல் ஆண்ட்ராய்ட் 13லேயும் கலர் OS 13.1லேயும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே கேமராவில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கும். இந்த மொபைலில் பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 MPக்கான கேமராவும் இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. ரெண்டாவது டெலிபோர்ட் லென்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. 32 MPக்கான கேமரா கூடவே ஆட்டோ ஃபோக்கஸோடு வருது. மூணாவதாக கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கு ஒரு 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராஸை யூஸ் பண்ணி நம்ம 2x ஆப்டிக்கல் ஜூமிங்கோ அது மாதிரி 20x டிஜிட்டல் ஜூமிங்கோ பண்ணிக்கலாம். இந்த பேக் சைட் கேமராவில் யூஸ் பண்ணி மட்டும் நம்ம 4K வரைக்கும் நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். செல்ஃபிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 32 MPக்கான ஒரு செல்ஃபி கேமராவுமே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் 4600 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா பாக்ஸில் 9 வோல்ட் 2 ஆம்ப்ஸ் உள்ள ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டருமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மொபைலில் அது போக ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக் அதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் இதில் கிடையாது. அதுக்கு பதிலாக டைப் சி போர்ட்டில் நீங்கள் கனெக்டரை யூஸ் பண்ணி ஹெட்செட் கனெக்ட் பண்ணுறாப்புல இருக்குது. NFC சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை இருக்குது. முக்கியமாக RFID கொடுத்துருக்கனால நீங்கள் மொபைலில் இருந்தே டேரெக்டாக நீங்கள் எந்த ஒரு டிவி எல்லாத்தையுமே பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். மொபைலில் வச்சு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறாப்புல இவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலுக்கு 40,000 கிட்ட ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இதில் மொத்தம் 2 கலர் வேரியண்ட் வருது. ஒன்று பர்பிள் கலர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கிரே கலரில் 2 கலர் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. இந்த 40,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தாலோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.